காட்டுல பூனை எல்லா பறவைங்களையும் கொண்டு தின்னுட்டு இருந்தது. மியாவ் மியாவ். அப்பா இன்னைக்கு செம்ம வேட்டை. இந்த கிளி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பறவைகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க ஒரு எலி குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. குட்டி பையா, நீ அம்மா அப்பா கூட தான் இருக்கணும், சரியா? வெளிய எங்கேயும் போக கூடாது. இங்க ஒரு பூனை எல்லா பறவைகளையும் கொண்டு தின்னுட்டு இருக்கு. நீ எங்க கூட தான் இருக்கணும். மீனுக்குருவி வீட்டுக்கு வெளியே வந்தது. எலியண்ணா, எலியக்கா, இங்க பூனை தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியெல்லாம் வராதீங்க. ஆமா மீனுக்குருவி, நாங்களும் கேள்விப்பட்டோம். எலியோட கணவர் விறகு வெட்டுறதுக்காண்டி வெளியே வந்தாரு. அப்ப அந்த சமயத்துல பூனை ஒண்ணு வேகமா பாஞ்சு வந்து அவரை பிடிச்சிருச்சு. அவரை காப்பாத்த அந்த மனைவியும் பிடிச்சிருச்சு. சின்ன எலி மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஓடிருச்சு. குட்டி பையா, இங்க இருக்காத. இந்த பூனை கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு. அம்மா நீங்களும் வாங்கம்மா. சின்ன எலி தப்பிச்சு ஓடிருச்சு. பெரிய எலியை பூனை வாயில கவி கொண்டு போயிருச்சு. சின்ன எலி ஒரு பானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. மீனுக்குருவி உணவு தேடிட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தம். ஐயோ, இந்த எலியை இந்த பூனை கொண்டு தின்றுச்சா? இந்த பூனை என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. பாவம் அந்த எலிங்க. சின்ன எலி அழுதுகிட்டே மீனுக்குருவி கிட்ட வந்தது. ஆன்ட்டி ஆன்ட்டி, அந்த பூனை இருக்குல்ல, அந்த பூனை எங்க அம்மா அப்பாவை கொண்டு தின்றுச்சு ஆன்ட்டி. எனக்கு எங்க அம்மா வேணும் ஆன்ட்டி. மீனுக்குருவி குட்டி எலியை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த குட்டி எலியை பார்த்து மீனுக்குருவி அழுதுகிட்டே இருந்தது. ஆன்ட்டி ஆன்ட்டி, எங்க அம்மா வேணும் ஆன்ட்டி. எப்ப ஆன்ட்டி வருவாங்க? உங்க அம்மாலாம் இனிமேல் வரமாட்டாங்க. நான் தான் உன் அம்மா. என்னை நீ அம்மானே கூப்பிடு, சரியா? அப்ப நீங்க தான் என் அம்மாவா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா? ஐ ஜாலி. அம்மா அம்மா. மீனுக்குருவி அந்த எலியை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சிருந்தது. அந்த எலியும் சந்தோஷமா இருந்தது. அம்மா அம்மா, வாங்க ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலாம். பா மாமிச சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த எலியை பிடிச்சி சாப்பிட்ற வேண்டிதான். குட்டி எலி பூனையை பார்த்துருச்சு. பூனையை பார்த்த உடனே வேக வேகமா நடந்து போய் மீனுக்குருவி கிட்ட போயிருச்சு. பயப்படாதடா செல்லம், அந்த பூனை உன்னை ஒண்ணுமே பண்ணாது, சரியா? அம்மா, அந்த பூனை நம்மளை கொன்னு தின்றும். வாங்க வீட்டுக்கு போலாம். மீனுக்குருவி எலியும் சேர்ந்து அந்த பூனைக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி காட்டுல உள்ள எல்லா பறவைங்களையும் வர சொன்னாங்க. வர சொல்லி அவங்க ஒரு பிளானும் போட்டாங்க. ராத்திரி ஆச்சு. எலி தனியா அதோட வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே இருந்தது அவங்க அம்மா வேணும்னு சொல்லி. பறவைங்கள்லாம் கையில ஒரு வலைய வச்சு மறைவா நின்னுகிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா. குட்டி எலி இப்படி தனியா அழுதுட்டு இருக்கிறத பூனை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருந்தது. மியாவ் மியாவ். இன்னைக்கு சரியான வேட்டை இருக்கு. இந்த எலி தனியா என்கிட்ட மாட்டிருச்சு. மியாவ். பூனை வேகமா பாஞ்சு எலியை பிடிக்கிறதுக்கு வந்தது. எலி அந்த சைடு ஓடிருச்சு. மறைஞ்சிருந்த பறவைங்க எல்லாம் மேல இருந்து வலைய போட்டாங்க. வலைய போட்டு பூனையை அடைச்சிட்டாங்க. மியாவ். ஏய் பறவைங்களா, என்ன வெளியே விட்டுறீங்களா இல்லையா? வெளியே வந்தா உங்களை கொண்டு தின்றுவேன், பாத்துக்கோங்க. என்னை பத்தி தெரியும்ல. இவ்வளவு நாள் நீ எல்லாத்தையும் கொண்டு தின்னுட்டு தான் இருந்த. இனிமேல் யாரையும் கொண்டு திங்க முடியாது. உனக்கு ஒரு முடிவு நாங்க கட்டிட்டோம். பாவம், இந்த எலியோட அம்மா அப்பாவையும் கொண்டு இந்த எலியை அனாதையாக்கிட்ட. என் அம்மா அப்பாவை நீ தானே கொன்ன. உனக்கு நாளைக்கு சரியான தண்டனை இருக்கு. காலையில ஆயிருச்சு. பறவைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படகை ரெடி பண்ணிட்டாங்க. அதுல பூனையை உட்கார வச்சு தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க. பூனையும் தண்ணியில மிதந்து போயிருச்சு. இப்பதான் பறவைங்க எல்லாருக்கும் நிம்மதியா வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்